என்ன பாலாஜி, திடீர்னு என்ன சோகமாயிட்டீங்க? எப்பவுமே கலகலப்பா பேசிட்டே இருப்பீங்க. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல ஜெய். எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் ஒரே பிரச்சனை. சரி போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் குடுக்கலான்னு போனா, அங்க கம்ப்ளைண்ட் குடுத்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. சோ அதுதான் என்ன ஏதுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல யோசிச்சுட்டு கம்ப்ளைண்ட் இருக்கேன். குடுத்தீங்க. குடுத்தாச்சு. சரி, குடுத்த கம்ப்ளைண்ட்க்கு ஜெராக்ஸ் காப்பி வச்சிருக்கீங்களா? இல்லையே அந்த மாரி எதுவும் குடுக்கலையே யாரும் இங்க. இல்ல, நீங்க ஜெராக்ஸ் எடுத்துட்டு தானே கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கணும். அசல் காப்பி, அதாவது ஒரிஜினல் நீங்க அங்க குடுத்திருப்பீங்க. நீங்க எழுதியிருப்பீங்கல்ல கம்ப்ளைண்ட். ஆமா. அதோட ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்களா? இல்லையே எடுக்கலையே. எல்லாமே அவங்க கிட்ட தான் இருக்கு. ஓகே. சரி, குடுத்த கம்ப்ளைண்ட்க்கு சிஎஸ்ஆர் காப்பியாவது வாங்குனீங்களா? சிஎஸ்ஆர் காப்பின்னா அத பத்திலாம் எதுவும் தெரியாதே. சிஎஸ்ஆர் அப்படின்னா எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயுமே வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒண்ணு மெயின்டெயின் பண்ணுவாங்க. அதுல ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மென்ட் குடுத்து தருவாங்க. உங்களுடைய இதை வந்து நாங்க கம்ப்ளைண்ட் வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அத அப்படி வாங்குனீங்கன்னா தான் உங்களுடைய கம்ப்ளைண்ட் அங்க ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னே அர்த்தம். அப்படி ம்ஹ்ம். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்க இருக்குன்னு தெரியாது. இப்ப மேபி டஸ்ட்பின் கூட போலாம். ம்ஹ்ம். சோ இப்போ கம்ப்ளைண்ட் வந்து யார் எடுத்திருக்காங்கன்னே தெரியலையே நீங்க ஸ்டேஷன்ல. எப்பவுமே வந்து ஸ்டேஷன் போறீங்க அப்படின்னா, சப் இன்ஸ்பெக்டர் அதாவது எஸ்ஐ இருக்காங்களான்னு கேளுங்க. ம். சில ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டேஷன்லயே வந்துட்டு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. ஓகேவா? சில ஸ்டேஷன்ல ஒரு 2, 3 ஸ்டேஷன் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. எப்பவுமே நீங்க வந்து எஸ்ஐ இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட கொண்டு கம்ப்ளைண்ட் குடுங்க. குடுத்து உங்க பிரச்சனைகள் என்னன்னு சொல்லுங்க. எப்பவுமே வந்து நீங்க மார்னிங் டைம், அதாவது ஒரு ஈவினிங் டைம் நீங்க போகாதீங்க. அது எப்பவுமே ரஷ்ஷா இருக்கும். ஏன்னா, அட்வொகேட்ஸ் எல்லாமே வந்து லோக்கல் இஷ்யூஸ கொண்டுட்டு ஈவினிங் வருவாங்க. அதனால நீங்க ஏன்னா மார்னிங் வந்து அட்வொகேட்ஸ்லாம் கோர்ட்ல இருப்பாங்க. அதனால கொஞ்சம் ஸ்டேஷன் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறனால மார்னிங் டைம்ல கொண்டு போய் கம்ப்ளைண்ட் குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்க வந்து வாங்கி என்னன்னு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சிகள வந்து எடுப்பாங்க. ஓகே. இப்போ போயிட்டு ஸ்டேஷன்ல அப்ப யார்கிட்ட தான் குடுக்கணும் கம்ப்ளைண்ட்? எஸ்ஐ இருப்பாங்க இல்லையா? எஸ்ஐ இல்ல அப்டின்னா, அடுத்தது வந்துட்டு அங்க ரைட்டர் இருப்பாங்க. ம். சோ அவங்க தான் எல்லா இதையுமே வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணி அவங்க வந்து எழுதுவாங்க. சோ அவங்கள்ட்ட குடுக்கலாம். பொதுவா அவங்க எஸ்ஐ எப்ப வருவாங்கன்னு கேட்டுட்டு அந்த டைம்ல கொண்டு போய் நீங்க கம்ப்ளைண்ட் குடுங்க. நீங்க யார்ட்டயோ குடுக்குறீங்கன்னா, அவங்க அடுத்த டியூட்டிக்காக வெளிய போயிருவாங்க எஸ்ஐ வர டைம்ல. அப்ப வந்து அங்க ஆள் இருக்க மாட்டாங்க. உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து கரெக்ட்டா அவங்களுக்கு போய் கிடைக்காம இருக்கிற கூட வாய்ப்பு இருக்கு. ம். சோ அதனால நீங்க வந்து கேளுங்க. போய் ஸ்டேஷன்ல சார் எஸ்ஐ சார் இருக்காங்களான்னு கேளுங்க. அவங்க இல்ல அப்டின்னா, எப்ப வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து 10 மணிக்கு வருவாங்கன்னா, நீங்க ஒரு 10:30க்கு போங்க. ஓகே. போய் கம்ப்ளைண்ட்ட குடுங்க. அப்படி இல்லாம நீங்க யார்ட்டயோ ஒருத்தர்ட்ட கம்ப்ளைண்ட்ட கொண்டு குடுத்தா எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? ஓகே. இப்ப சிஎஸ்ஆர் காப்பின்னு சொன்னீங்க இல்லையா? சிஎஸ்ஆர் காப்பின்றது வந்து நெறைய பேருக்கு தெரியாது. இப்ப நீங்க சொன்ன உடனே தான் எனக்கும் தெரியும். சிஎஸ்ஆர் காப்பி எந்த ஸ்டேஷன்லயும் நீங்க போன உடனே கம்ப்ளைண்ட் வாங்கணும் இந்தா தம்பின்னு குடுத்துற மாட்டாங்க. நீங்களா சிஎஸ்ஆர் காப்பி குடுங்க அப்படின்னு கேட்டா மட்டும் தான் உங்களுக்கு தருவாங்க. ம். சரியா? நெறைய பேருக்கு அத பத்தி விழிப்புணர்வு இல்லாதனால கம்ப்ளைண்ட்ட குடுத்துட்டு வந்துர்றாங்க. சிஎஸ்ஆர் காப்பி நீங்க வாங்குனீங்கன்னா தான் உங்களுடைய புகார் வந்து அடுத்த லெவலுக்கே மூவ் ஆகும். ம். சோ இப்ப சிஎஸ்ஆர் காப்பியும் வாங்கிட்டேன். அடுத்தது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. அப்ப யார போய் பார்க்கறது? இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, இப்போ எஸ்ஐ சார்ட்ட குடுத்துருக்கீங்க. அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கல. அவங்க இது மேல ஆக்ஷன் இல்ல அப்டின்னா, நீங்க வந்து அதே ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. இல்லன்னா அந்த 3 ஸ்டேஷன், 2 ஸ்டேஷன், 3 ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்கல்ல. அவங்கள பார்த்து நீங்க வந்து உங்களுடைய கம்ப்ளைண்ட்ட குடுக்கணும். குடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஏற்கனவே நீங்க குடுத்துருக்கீங்கல்ல கம்ப்ளைண்ட், அதனுடைய காப்பி வச்சுட்டு, சார் இந்த மாரி அவங்க கிட்ட வந்து நான் புகார் குடுத்திருந்தேன். அந்த புகாரின் மேல இதுவரைக்கும் வந்துட்டு உதவி ஆய்வாளர் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கல. அதனால உரிய நடவடிக்கை எடுங்க அப்டின்றத சொல்லி நீங்க குடுக்கணும். நேரா பார்த்து குடுக்குறது தான் பெஸ்ட். சரி, இப்ப நேரா பார்த்து குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து பதில்ல ஏதாவது நம்பளுக்கு டாக்குமெண்ட் ப்ரூஃபோ இல்லனாவது ஏதாவது ரெஃபரன்ஸ் நம்பர் ஏதாவது குடுப்பாங்களா? திருப்பி நம்ம அவர போயிட்டு ரீச் பண்றதுக்கு? இல்ல, கண்டிப்பா. கண்டிப்பா ஆமா. குடுப்பாங்க. ஏன்னா இவங்க நடவடிக்கை எடுக்கலன்னா உங்களுக்கு சிஎஸ்ஆர் காப்பி கிடைக்கல. ம். ஆனா அங்க குடுத்தீங்கன்னா, அவங்கள்ட்ட நீங்க சிஎஸ்ஆர் காப்பி கேட்டு வாங்கிக்கலாம். இப்ப அங்க போயிட்டா வந்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலன்னா, அப்ப யார போய் நம்ம அப்ரோச் பண்றது? இல்ல, மோஸ்ட்லி வந்துட்டு ஸ்டேஷன்ஸ பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன எல்லாருக்கும் ஈகோ இஷ்யூஸ் இருக்கும். அதுவும் அங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எல்லா ஸ்டேஷனும் சொல்ல முடியாது. நீங்க போயிட்டு இன்ஸ்பெக்டர் அப்டின்ட்டு அவங்க கிட்ட போயிட்டு, சார் இந்த மாரி எஸ்ஐ சார்ட்ட குடுத்தேன். அவங்க நடவடிக்கை எடுக்கல சார். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்டின்னா, கண்டிப்பா அவங்க எடுப்பாங்க. ம். ஓகேவா? ஏன்னா ஏற்கனவே எஸ்ஐ மேல அவங்க காண்டுல இருக்கலாம். இருக்கும் பட்சத்தில் எடுக்கலாம். இல்லன்னா நீங்களும் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. இன்கேஸ் எஸ்ஐ கிட்டயே குடுத்தும் நடவடிக்கை இல்லை. இன்ஸ்பெக்டர் சார்ட்ட குடுத்து நடவடிக்கை இல்ல அப்டின்னா, அடுத்து டிஎஸ்பி ஆபீஸ். டிஎஸ்பி ஆஃபீஸா? அங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க? இப்போ டிஎஸ்பி ஆபீஸ்னா, இப்போ நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்து சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ், எஸ்பி இருப்பாங்க. மாவட்ட கண்காணிப்பாளர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து ஒரு 2, 3 டிவிஷனா பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ம். அத வந்து டிஎஸ்பி டிவிஷனலா பிரிச்சிருப்பாங்க. அதுல வந்து டிஎஸ்பி அப்படின்ற ஒரு போஸ்டிங்ல தான் அவங்க இருப்பாங்க. இவங்க வந்து ப்ரமோஷன்லயும் வருவாங்க. இல்லன்னா வந்துட்டு குரூப் 1 ஆபிசராவும் இருக்கலாம். இல்லன்னா ட்ரெய்னிங் ஐஏஎஸ் ஆபிசரையும் டிஎஸ்பியா போட்டுருக்கலாம். ம். சோ அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீட பொறுத்தது. சோ இப்போ நீங்க வந்து டைரக்ட்டா எஸ்பி ஆபீஸ்க்கு போகாம,
அந்த லொகேஷன்ல எந்த லொகேஷன்ல நீங்க கம்ப்ளைண்ட் அங்க எஸ்ஐ பார்த்தாச்சு, அடுத்து இன்ஸ்பெக்டர் பார்த்தாச்சு. நடவடிக்கை இல்லன்னா நீங்க டிஎஸ்பி ஆஃபீஸ் போகும்போது, அங்கேயே சொல்லுவீங்களா சார் இந்த மாரி இந்த கம்ப்ளைண்ட்ட நான் எஸ்ஐ சார்ட்ட குடுத்தேன். அவங்க நடவடிக்கை எடுக்கல. இன்ஸ்பெக்டர்ட்டயும் குடுத்தேன். அவங்களும் கண்டுக்கல. அதனால நீங்க வந்து உரிய நடவடிக்கை எடுங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க மேல அந்த கம்ப்ளைண்ட் மேல கண்டிப்பா வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா அப்படின்னா, அந்த டிவிஷன்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேஷன பத்தியான அப்டேட் வந்து அந்த டிஎஸ்பி ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். குறிப்பா டிஎஸ்பிக்கு தெரியும். அதனால இந்த ஸ்டேஷன்ல ஓகே இந்த கேஸ்னால இவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. அதனால இருக்கும். பொதுவா அந்த மாரி கேஸஸ் எதனால எடுக்க மாட்டாங்க அப்படின்னா, ஒண்ணு அவங்களுடைய வரையறை அதாவது அந்த ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள இல்லாம இருக்கலாம். அப்ப அத அவங்க டைவர்ட் பண்ணி தான் விடுவாங்க. ஓகேவா? 2வது வந்துட்டு ஒருவேளை யாராவது ஒரு கரப்டட் ஆபீசர் இப்ப நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஆனா பாதிப்ப ஏற்படுத்தினாங்க இல்லையா? அவங்க வந்து காச குடுத்திருந்தாங்கனால, அவர் லஞ்சத்த வாங்கிட்டு அவர் வந்து ஆக்ஷன் எடுக்காம இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, அது வந்து ரொம்ப ரேர் கேஸஸா தான் இருக்கும். அந்த மாரி லஞ்சம் வாங்கிட்டு பண்றது. ஏன்னா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தானே காவல்துறை இருக்கு. ஒருவேள வந்துட்டு ஹை பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்கும். ம். அப்ப அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து மேலதிகாரிகள் சொல்றது தானே கீழ இருக்கிறவங்க கேட்பாங்க. இப்ப திடீர்னு வந்துட்டு உயர் அதிகாரி ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த மாரி கம்ப்ளைண்ட் வரும் நீ எடுக்காதன்னு சொன்னா அவங்க என்ன பண்ண முடியும்? சோ அதனால எடுக்காம இருக்கலாம் அவ்வளவுதான். இதனால நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, டிஎஸ்பி ஆபீஸ்ல கொண்டு போய் கிளியரா டீட்டெயிலா எழுதி கம்ப்ளைண்ட் குடுத்தீங்கன்னா, அது லோக்கல் பொலிட்டீஷியன் தானங்க. அதுல டிஎஸ்பி கிட்ட எடுபடாது. ஓகே. ஓகேங்களா? சோ நீங்க லோக்கல் பொலிட்டீஷியனா லோக்கல் கவுன்சிலரையோ, லோக்கல் வந்து பஞ்சாயத்து பிரசிடென்ட்டையோ யாராவது ஒருத்தர் லோக்கல்ல உள்ள சின்ன பொலிட்டீஷியன் போய் அங்க வேணா லோக்கல் ஸ்டேஷன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். அது டிஎஸ்பி ஆபீஸ்ல நடக்காது. அதனால அங்கிருந்து வந்து அவங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு ஒரு டவுட். இப்ப டிஎஸ்பி ஆஃபீஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா? சோ டிஎஸ்பி ஆஃபீஸ்ல நம்ம கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு, அங்கேயே நடவடிக்கை எடுக்கலன்னா, அப்ப அடுத்தது நம்ம யார்கிட்ட போயிட்டு நம்ம மோஸ்ட்லி கம்ப்ளைண்ட் டிஎஸ்பி குடுக்குறது? ஆபீஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கண்டிப்பா எடுப்பாங்க. அப்படி இல்ல அப்படின்னா அடுத்தது ஒரே ஆப்ஷன் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஹையர் ஆபீசர் அப்படின்றது வந்து எஸ்பி ஆபீஸ் தான். எஸ்பி ஆபீஸ்ல தான் நீங்க கம்ப்ளைண்ட் குடுக்கணும். அங்க கம்ப்ளைண்ட் குடுக்கும்போதும் கிளியரா நீங்க குடுக்கணும். இந்த மாரி டிஎஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்தோம். எடுக்கல. ஒவ்வொரு ஆபீஸும். லோக்கல் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்தோம். அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல. இன்ஸ்பெக்டர்ட்ட கம்ப்ளைண்ட் குடுத்தோம். அவங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து டிஎஸ்பி ஆபீஸ்லயும் குடுத்துட்டோம். நீங்க கம்ப்ளைண்ட் அதனால நீங்க தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து குடுத்துட்டீங்க அப்படின்னா, அது வந்து மோஸ்ட்லி கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துருவாங்க. ஏன் வந்து இத வந்து நீங்க ஏன் முதல்ல நீங்க செய்யலாமே அப்படின்னு கேட்டுருக்கலாம். நீங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க கம்ப்ளைண்ட் குடுத்து அவங்க எடுக்கல நேரா டிஎஸ்பி ஆபீஸ் இந்த எஸ்பி ஆபீஸ்க்கு போனீங்கன்னா, அந்த கம்ப்ளைண்ட் திரும்ப எங்க போகும் அப்படின்னா, நேரா வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகும். அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்ப அங்க இருக்கிறவர் என்ன நினைப்பாரு, ஒரு ஈகோ ஆபீசரா இருந்தானா, என்னையே மதிக்காம நீ அங்க போனல்ல, வா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஸ்டேஷன பொறுத்தளவுக்கு நீங்க அந்த ஹைரார்கி பேஸ் பண்ணி சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி ஆபீஸ் அடுத்தது நீங்க வந்து எஸ்பி ஆபீஸ் போனீங்கன்னா, ஓரளவுக்கு அந்த சேனல் கரெக்ட்டா இருக்கும். வாய்ப்புகள் இருக்கு. நடவடிக்கை எடுக்கிறதுக்கு. இதுலயும் அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அடுத்தது கோர்ட்டுக்கு தான் போய் கோர்ட் டைரக்ஷன் வாங்கி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. இவ்ளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குன்னு சொல்ல வரீங்க நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்கறதுக்கு. ம். ஸோ, இப்போ இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. நீங்க சொன்னத நான் நெறைய நோட்டீஸ் பண்ணேன். ஸோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எமர்ஜென்சி கேஸு பிளட் ப்ளீடிங் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் குடுக்குறோம்னு நம்ம போறோம். அங்க போயிட்டு யாரும் கம்ப்ளைண்ட் எடுக்கல, எந்தவித நடவடிக்கையும் ஆக்ஷன் எடுக்கலன்னா, அப்போ நம்ம எங்க போயிட்டு அப்ரோச் பண்ணலாம்? இருக்கவே இருக்கு அவசர போலீஸ் 100. இப்போ ஸ்டேஷன் ஏதோ சீரியஸ் இஷ்யூ உயிர் போறக்கூடிய ஒரு தருவாயில இருக்கு. இல்லன்னா ரொம்ப அடிபட்டு முடியாம இருக்கிறாங்க. ஆனா ஸ்டேஷன்ல கொண்டு கம்ப்ளைண்ட் குடுத்தோம் அப்படின்னா, நாங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா, நீங்க 2 விஷயம் பண்ணலாம். 1 நியர்பை கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகும். அட்மிட் ஆனாலே அடிதடி கேஸ்னா ஆட்டோமேட்டிக்கா போலீஸ் வந்துருவாங்க கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்கு. இல்ல உங்களுக்கு வந்து அங்க போறக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா, அவசர போலீஸ் 100 இருக்கு இல்லையா? 100 நீங்க மொபைல்ல பண்ணும்போது லோக்கல் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள கோடு இருக்கும். இப்ப ம். சென்னை பார்த்தீங்கன்னா 044ன்னு ஆரம்பிக்கும்ல. அது மாரி நீங்க சென்னையா இருந்தீங்க அப்படின்னா 044 போட்டு 100 அடிச்சீங்கன்னா, அந்த லோக்கல் அவங்களுடைய கண்ட்ரோல் ரூம்க்கு போகும். போகும்போது நீங்க தெளிவா பேசணும். சார் இந்த மாரி இந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி நிக்கிறேன். இங்க நான் கம்ப்ளைண்ட் குடுத்தா எனக்கு வாங்கல இந்த இஷ்யூ அப்படின்னு சொன்னா, அது வந்து வாக்கி டாக்கில எல்லா ஸ்டேஷனுக்குமே அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் அவங்க உருவாக்க மாட்டாங்க. அது இல்லன்னா அங்கேருந்து உடனே சொல்லுவாங்க. நீங்க இந்த மாரி கம்ப்ளைண்ட் வந்திருக்காங்க. நீங்க வந்து அத எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுக்க வச்சுருவாங்க. தீராத பட்சத்துல எமர்ஜென்சி இஷ்யூஸ்க்கு வந்து கண்டிப்பா நீங்க இத பயன்படுத்தலாம். அது உங்களுக்கு கண்டிப்பா ஆதரவு குடுக்கும் அப்படின்றதுல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா காவல்துறை மேல தான் மக்கள் நெறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கைய வந்து நடவடிக்கை எடுக்கிறனால தான் இன்னும் அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஏதோ ஒரு சில கேஸஸ் இந்த மாரி இருக்கு. அந்த கேஸஸ எப்படி ப்ராசஸ் பண்றது அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். ஸோ இது கண்டிப்பா மக்கள் எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். எடுத்த உடனே எல்லா கேஸஸ்க்குமே வந்துட்டு லோக்கல் ஸ்டேஷன விட்டுட்டு எஸ்பி ஆஃபீஸ்க்கு போகாம, அந்த ப்ராசஸ ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கும் நல்லது. நெறைய பர்டன் குறையும். உங்க பிரச்சனைகளும் சால்வ் ஆகும்.